குற்றம் யார் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் அதில் அன்றைக்கு நடந்தது என்ன என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்துக்காக கோயில் முன்னாடி இருந்து நான் மற்ற விஷயங்களை சொல்ல விரும்பவில்லை. ஒரு விஷயத்திற்காக அவர்கள் எவ்வளவு தூரம் பண்ணாங்க. இன்னைக்கு திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ எத்தனையோ 32 மேலான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. எல்லாமே திமுக ஆட்சியில் இன்றைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுலாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழகம் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறிவிட்டது. கத்தியும் அருவாளோடு பள்ளிக்கு செல்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் பெருமாள் அனுகிரகத்தில் நல்லதே நடக்கிறது. பிஜேபி தலைமையிலான பிரதான கட்சி அதிமுக. அவர் எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையில சொல்றது எப்படி பாக்குறீங்க? எப்படிப்பட்ட தேர்தல் அறிக்கையா பாக்குறீங்க? இல்ல, அது நல்ல, அவர் சொன்ன அறிக்கை எல்லாமே மிக நல்ல அறிக்கை, வரவேற்கக்கூடிய அறிக்கை, மக்களுக்கு தேவையான ஒன்றுதான் அவர் அறிவித்திருக்கிறார்கள். அது கூட்டணி கட்சி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை தனித்தனியாக தயாரிப்பது வழக்கம்தான். அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கலந்து பேசிதான் அவர்கள் தனித்தேனால் அவங்களுக்கு சில கொள்கைகளுக்கு இருக்கு, எங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கிறது. அது கொள்கைகள் மாறுபாடு இருந்தாலும் கூட்டணி என்கின்ற ஒரு அடிப்படையில் தமிழகத்தில் யார் ஆள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே அவர்கள்ட்ட பேசித்தான் மதிப்பூர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கை அறிவித்தார்கள். நாங்களும் தனியாக தேர்தல் அறிக்கை அறிவிக்க இருக்கிறோம். ஆக 2 பேருக்கு பொதுவான தேர்தல் அறிக்கைகளும் வரும், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும். இந்திய திணிப்பினாலே காங்கிரஸ் அழிஞ்சிச்சு, அதே பாஜக மணி கையில் எடுத்து பாஜக என்னைக்குமே இந்திய திணிக்கவும் இல்லை, பாஜக இந்திய கையில் எடுக்கவும் இல்லை. ஆனால் என்ன, இந்திய எல்லோரும் எல்லா மொழியும் தெரிந்திருந்தால் எல்லாருக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மலையாளம் பேசக்கூடியவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள். பெங்களூர் எடுத்துக்கொண்டால் கன்னடம் தெலுங்கு பேசக்கூடிய அதிகம் பேர் இருக்கிறார்கள். நமது தமிழ்நாட்டு உள்நாட்டுகளிலே கிட்டத்தட்ட 15% மேலாக தெலுங்கு பேசக்கூடிய இருக்கிறார்கள். ஆக ஒரு மொழியை வைத்து ஆட்சி அரசியல் பண்ணுவது என்பது நல்ல விஷயமாக இருக்காது. கோவில், அதனால நான் இதுக்கு மேல அரசியல் பேச. தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது என்ன சார்? அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்கல்ல, திருக்கோசிலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா? சிவகங்கைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்க முடியுமா? ஆக பொதுவான பட்ஜெட் நிறைய போட்டிருக்காங்க. இன்னைக்கு மத்திய அரசு ரயில் 7300 கோடி ரூபாய் ரயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. மாவட்டந்தோறும், இந்தியாவில் எல்லா மாவட்டந்தோறும் மகளிருக்காக தனியா விடுதிகள் கட்டத்தர சொல்லியிருக்காங்க. 40,000 கோடி ரூபாய் செமிகண்டக்டர், அதில் தமிழ்நாட்டுக்கும் பங்கு இருக்கிறது. 10,000 கோடி ரூபாய்க்கு மேல மருத்துவத்துறையில், அதில் குறிப்பாக ஆயுர்வேத துறைக்கு, ஆயுர்வேதமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆக 10,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க.